ஹல்லேலூயா. இயேசுனுடைய மகா அன்பு, இதற்கு இணையான அன்பு வேறு இல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது, ஒரு நீதிமானுக்காக யாராவது மரிப்பது அரிது. ஒருவேளை நல்லவனுக்காக யாராவது ஒருவேளை மரிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாகவே இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார்னு எழுதியிருக்குது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுப்பதை காட்டிலும் ஒரு உயர்வான அன்பு வேறு இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அன்பினுடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. அந்த அன்பின் டெஃபினிஷனே ஆண்டவர் நமக்காக செய்தார். ஆண்டவரே அவர்தான் அந்த அன்பு. நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக நம் ஜீவனையை கொடுத்த நம்மேல் அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, அவரே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடே நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாபெரும் அன்பை எண்ணி பார்க்க இந்த ஒரு நாளை, இந்த வேலையை அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் அறிய, உம்மை நாங்கள் அறிய ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய மனங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் அப்பா நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்திலே. புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்று
பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன்.
நேசிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனியதாய் இருக்கிறதே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அழகை பார்க்க, உம்மை ரசிக்க ஆயிரங்கள் 10,000ங்களில் சிறந்தோராய் இருக்கிறீரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய உள்ளத்தின் அழகை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய கிரியைகளிலே வெளிப்பட்ட உம்முடைய நேசத்தை நாங்கள் தியானிக்கிறோம். அழகே ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. தூயரே, உம்மை காண்க
உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் தேவனே, எங்கள் தெய்வமே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தாவே, என்ன ஒரு பாக்கியம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வது எத்தனை பெரிய பாக்கியமா இருக்கிறது. உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்க தகுதியான ஒரே தெய்வம் எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி ஆண்டவரே. தேவ ஆட்டுக்குட்டியே, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்த தேவன், இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வல்லமையான கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் உம்மை அறிய, உம்முடைய பலத்த கரத்தை நாங்கள் பார்க்க, உம்முடைய அன்பை அறிய, உம்முடைய கிரியைகளை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் அனைவரின் மேலும் உம்முடைய பலத்த கரம் அமர்ந்து இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. உமக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.